எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ புது நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். தேர்ஸ்டே அன்னைக்கு ஏர்லி மார்னிங் என்ன ஆயிருக்குன்னா, ஒரு பஸ்ஸு மேலே ஒரு ட்ரக்கு மோதி அதில் 6 பேர் இறந்துட்டாங்க. அதில் 5 வயசு குழந்தையும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது ஒரு ப்ரைவேட் ஸ்லீப்பர் பஸ்ஸு நேஷ்னல் ஹைவே நம்பர் 48ல் அது ஹிரியூர் தாலுக்கா அப்படிங்கிற இடத்துல சித்ரதுர்கா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கர்நாடகாவில் இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. 25 பேருக்கு மேலே என்ன ஆயிருக்குன்னா இன்ஜுரிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே பெங்களூர்லேருந்து கோகர்ணா அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு இருந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் ஒருத்தர் ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் அர்லி மார்னிங் 2 மணிக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னா ட்ரக்கோட டிரைவர் அந்த பெவரேஜஸை கேரி பண்ணிட்டு வந்திருக்கான். அவன் வந்த இடம் எங்கன்னா சுப்பா அப்படின்னு மகாராஷ்டிராவிலேருந்து நீலமங்கலா அப்படிங்கிற இடம் பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்திருக்கான். வரும்போது என்ன ஆயிருக்குன்னா கண்ட்ரோல் இழந்துட்டான் அந்த வெஹிக்கிளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த மீடியனையும் தாண்டி இடித்து போய் அது நேராக எதிர்க்க வந்துக்கிட்டு இருந்த அந்த ஸ்லீப்பர் பஸ்ஸு மேலே அந்த டீசல் டேங்க் மேலேயே போய் மோதி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது போய் அந்த நேராக போய் அது டேங்கை ஃபியூல் டேங்கை இடித்த உடனே அது ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அது நிறைய பேசஞ்சர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் எல்லாம் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஆக்சிடெண்ட் ஆன உடனே சிலர்லாம் எந்திரிச்சு குதித்து வெளியில் தப்பிச்சிட்டாங்க, சர்வைவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஒரு சில இன்ஜுரிஸ் எல்லாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பட் 5 பேர்னால வெளியில் வர முடியல. அதில் 5 வயசு குழந்தையும் ஒன்று அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சித்ரதுர்கா போலீஸ் கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த டிசீஸ் யாருன்னு ஐடென்டிஃபையும் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா பிந்து அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்க பொண்ணு கிரேயா, மானசா, நவ்யா, ரஷ்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரக் டிரைவர் குல்தீப்னு அவன் பேர், உத்தரப்பிரதேஷ்காரன். அவனும் கொல்லப்பட்டிருக்கான் அந்த ஆக்சிடெண்ட்டில். ஹிரியூர் ரூரல் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கேஸு. அதாவது ஒரு ஐ விட்னஸ் சொன்னதை சொல்கிறத பேஸ் பண்ணி சச்சின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காருன்னா டிரைவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதாவது ப்ரைவேட் பஸ்ஸை, ஸ்கூல் சில்ட்ரன் இருந்திருக்காங்க அந்த ஹைவேல அதே நேரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரைவரும் கிளீனரும் தப்பிச்சிட்டாங்க. இந்த கிளீனர் என்ன சொல்கிறான் அப்படின்னா சதீக் அப்படின்னு சொல்லிட்டு பேர். நான் அந்த வண்டி இடிக்கும்போது நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்தேன். நான் கீழவே தள்ளி விடப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவங்க 2 பேருமே பொழைச்சிட்டாங்க. இந்த சிஎம் கர்நாடகா சிஎம் சித்தராமையா என்ன சொல்லியிருக்காருன்னா தரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம பிஎம் மோடி இறந்தவங்களுக்கு ஃபேமிலிக்கு 2 லட்சமும் இன்ஜூர் ஆனவங்களுக்கு 50,000 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாற்றணும் அப்படின்னு போகும்போது அந்த சூடு அந்த தீ பற்றிக்கிச்சு அப்படியே வேகமாக பரவ ஆரம்பிச்சிட்டனால எல்லோரும் கண்ணாடியை உடச்சிட்டு வெளியில் வர வேண்டியதாக போச்சு. அது அதனால தான் சில பேரெல்லாம் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத ஒருத்தர் சர்வைவர் அந்த இன்சிடெண்ட்டில் இருந்து பொழைச்சவர் சொல்லியிருக்காரு. ஸ்லீப்பர் பஸ்ஸு 300 கிலோமீட்டர் பெங்களூர் டு ஷிவ்மோகா வரைக்கும் போகிற பஸ்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பயங்கரமான கிராஷை ஏற்படுத்தி நாய்ஸ் ஏற்படுத்தினால மக்கள்லாம் எந்திரிச்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது அவனை பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலான்னா அவன் இப்போ இறந்தே போயிட்டான். இப்போ இது எதனால் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரினா ஒரு வேளை ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருந்தா எப்படி போகிறோங்கிறதே தெரிஞ்சிருக்காது. இல்லைனா வண்டி கண்டிஷன் மோசமாக இருந்திருக்கலாம், இல்லாட்டி ஃபாஸ்ட் ஓவர் ஸ்பீடிங்காக வந்திருக்கலாம். இந்த மாதிரி பலவித ஆங்கிள்ஸில் அவங்க இன்ட்ரோகேட் பண்ணுவாங்க. இது என்ன ஏதுன்னு தெரிய வரும். இனிமேல் தான் இறந்த அந்த 6 பேரோட ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம இறைவனை பிரார்த்திச்சுப்போங்க. இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸோட கிளீனருமே இப்போ ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜுரிஸுக்கான அந்த இதுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம
நம்ம வந்து கொஞ்சம் வண்டியெலாம் ஓட்டும்போது மற்றவங்களையும் பாதிக்கும்னு யோசித்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.